Hi friends, after 4 years அப்புறம் today second video upload பண்ணுறேன். Okay, let's move to the video. Today ஒரு செமையான ஒரு ஆடியோ ரெக்கார்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஸ்மால் யூடியூபர்ஸ் மட்டும் இல்லாமல் பிக் யூடியூபர்ஸ் வரைக்கும் யூஸ்ஃபுல் ஆகிற ஒரு ஆடியோ ரெக்கார்டர் ஆப்பு. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது பேர் ரெக்ஃபோக்னு பேர். இதை நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாங்க அதை பற்றி பார்க்கலாம். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இதில் ரெக்ஃபோக் 2 ஆடியோ ரெக்கார்டர் ஒன்று இருக்கா. அது நான் ஆல்ரெடி தேடி பார்த்தேன், அதனால் இங்கே ஹிஸ்ட்ரியில் இருக்குது. நீங்கள் இதை தேடி ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஷோ ஆகும். இங்கே ஓப்பன் இருக்கிற இடத்துல இன்ஸ்டால்னு இருக்கும். நான் இதை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால இங்கே ஓப்பன் காட்டுது. ஓப்பன் கொடுத்துக்குங்க. ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு அலோ கொடுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் லெஃப்ட் சைடு டாப் கார்னரில் 3 லைன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். தென் செட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஆடியோ ரெக்கார்ட்னு ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா வேவ் ஃபார்மேட்னு ஒன்று ஆல்ரெடி டிஃபால்ட்டாகவே இருக்குது. அதையே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை ஹை குவாலிட்டி ஆடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். தென் 44 கிலோ ஹெட்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் மேக்ஸிமம் 48 வரைக்கும் இருக்குது. மேக்ஸிமம் செலக்ட் பண்ணிக்கிங்க. தென் கீழே பார்த்தீங்கன்னா மோனோன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது மோனோன்னு இருக்கிறத ஸ்டேரோன்னு மாற்றிக்கிங்க. ஏன்னா மோனோங்கிறது சிங்கிள் ஆடியோ மட்டும்தான் வரும், ஸ்டேரோங்கிறது டபுள் ஆடியோ வரும். அதனால் அதை கிளிக் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு சோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஒவ்வொரு மாதிரி மைக்ரோஃபோன் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஃபோனுக்கு தகுந்த மாதிரி இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போது ஃப்ரண்ட் மைக்ரோஃபோனை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரெக்கார்டிங் நேம் ஃபார்மேட்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் எந்த ஃபார்மேட் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் லாஸ்ட்லேருந்து செகண்ட் உள்ள ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ரிவென்ட் ஃபோன் ஃப்ரம் ஸ்லீப்பிங் இருக்கு இல்லையா, இது நம்ம ஃபோனில் செட்டிங்கில் வச்சுருப்போம். ஃபோன் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்னா அது டைமிங் செட் பண்ணியிருக்கிற மாதிரி ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிடும். அதனால் நம்ம ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபோன் ஸ்லீப் மோடுக்கு போயிடுச்சுன்னா ரெக்கார்ட் பண்ணதே வேஸ்ட் ஆகிரும். ஸோ இதை டிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப் மோடு போகாமல் ஸ்க்ரீன் எப்போ ஆன்லேயே இருக்கும் ரெக்கார்ட் பண்ணும்போது. அதை டிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கன்வர்ஷன் ஆட்டோன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது ஆட்டோமேட்டிக்கலி கன்வெர்ட் ஃபைல் அட் த எண்ட் ஆஃப் த ரெக்கார்டிங் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, நம்ம வேவ் ஃபார்மேட்டு சூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, இது வேவ் ஃபார்மேட்டில் தான் ரெக்கார்ட் ஆகும். கடைசியாக இது ரெக்கார்டிங் முடியும் போது என்ன ஃபார்மேட்டில் நமக்கு வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு வேவ் ஃபார்மேட்லேயே வேணுங்கிறதுக்காக வேவ் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு MP3 ஃபார்மேட் வேணும்னா MP3 செலக்ட் பண்ணிக்கிங்க. ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் அவுட்புட் ஃபார்மேட்டு என்ன வேணுமோ அதுக்கான ஆப்ஷன் தான் இது. இதில் மோனோன்னு இருக்குது பார்த்தீங்களா, மோனோவை நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த செகண்ட் ஆப்ஷனுக்கு வச்சு ஓகே கொடுத்துக்குங்க. அதேமாரி 44 இருக்கிற இடத்துல 88ன்னு செலக்ட் பண்ணி 48ன்னு செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு டெலீட் கன்வெர்டட் ஃபைல்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரிஜினல் ஃபைலு டெலீட் ஆகிட்டு கன்வெர்டட் ஃபைல் மட்டும் இருக்கும். ஸோ இது வேணும்னா நீங்கள் டிக் பண்ணிக்கிங்க. எனக்கு இது வேணுங்கிறதுக்காக நான் டிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஆட்டோ ஸ்விட்ச் டு வேவ் வியூன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது டிஃபால்ட்டாக அது டிக்காக இருக்குது, அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். ப்ரிவியூ மோடுங்கிறது நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா டிஸ்பிளே ப்ரிவியூ விண்டோ டு அட்ஜஸ்ட் த கெயின் பிஃபோர் ரெக்கார்டிங்னு இருக்குது பார்த்தீங்களா. இதை நம்ம என்ன மீன் பண்ணுறோம்னா, ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரெக்கார்ட் பண்ணுற பிளேஸில் ஏதாவது நாய்ஸ் ஓவராக இருந்துச்சுன்னா இந்த ப்ரீவியூ மூலமாக நமக்கு தெரிஞ்சிடும். அதை வச்சு நம்ம நாய்ஸ் டிபிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதை நான் அடுத்ததாக இப்போது காட்டுறேன் லாஸ்ட்டாக. இதில் இந்த ஆப்ஷன்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த வைப்ரேட்டுங்கிறத அன்டிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எப்போவுமே வைப்ரேட் ஆப்ஷன் எனேபிளில் இருந்ததுன்னா நம்ம ஏதாவது கீ ப்ரெஸ் பண்ணும்போது வைப்ரேட் சவுண்டு ரெக்கார்ட் பண்ணும்போது அதுவும் சேர்ந்து வந்துடும். ஸோ அதை டிசேபிள் பண்ணிக்கோங்க. மீதி ஆப்ஷன்லாம் டிஃபால்ட்டாகவே இருக்கிறது தான், அதை அப்படியே விட்டுருங்க. லாங்குவேஜ் இங்கிலீஷில் டிஃபால்ட்டாக இருக்குது, அது இங்கிலீஷ்லேயே இருக்கட்டும்.
நெக்ஸ்ட்டு தீம் வந்து நான் டார்க் சூஸ் பண்ணியிருக்கேன். லைட் வேணால் லைட் சூஸ் பண்ணிக்கோங்க. டார்க்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் அப்படி வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா ஒரு ஆப்ஷன், அதை பார்ப்போம். இப்போது இங்கே இந்த ரெட் கலர் மைக் சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு வேவ் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். அது என்னென்னா, நம்ம நார்மலாக வீட்லேயோ இல்லை வெளியிலேயோ ரெக்கார்ட் பண்ணும்போது இருக்கிற நாய்ஸ் லெவலை இண்டிகேட் பண்ணுது. இந்த நாய்ஸ் லெவலை நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுனா, கீழே டிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதை அட்ஜஸ்ட் பண்ணி நாய்ஸ் லெவலை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நாம் ரெக்கார்ட் பண்ணோம்னா நம்மளோட வாய்ஸ் கிளியராக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் இந்த ஆடியோ ரெக்கார்டர் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். தேங்க்யூ.